ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட வசியக்கட்டையும் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய கழிப்பு கழிக்கும் முறை. இது எப்படி செய்கிறது, இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பிரயோகம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா கை மேலே பலன் தரக்கூடியது. அதாவது சல்லிய பிரயோகம் என்று சொல்லலாம். அதாவது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு நபர்கள் வந்து இந்த தேவையில்லாத ஒரு சில துர்மந்திரவாதிகள் காசுப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில நல்லா இருக்கிற நபர்கள் மேலே வசியக்கட்டை பிரயோகப்படுத்தி விட்டுறாங்க. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காசை தொலைச்சி, குடும்பத்தை தொலைச்சி, மனைவி இழந்து, அதேமாதிரி கணவனை வந்து ஒரு சிலர், அதேமாதிரி ஒரு சில மனைவிமார்கள் இழந்து, அதேமாதிரி தாய் தந்தையரை இழந்து, மகன்களை இழந்து, மகள்களை இழந்து, இந்த மாதிரி வாழ்க்கையே தொலைச்சிட்டு பல பேர் வந்து இந்த வசியக்கட்டினால மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கை மேலே பலன் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? மிக விரைவில் வந்து உடச்சி கொடுத்துரும். ஏன்னா இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது முழுக்க முழுக்க சல்லிய பிரயோகம். சல்லிய பிரயோகம் வந்து எப்போவுமே வந்து கை மேலே பலன் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்லா வேலை செய்யும். சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாள் அன்றைக்கி அதை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அந்த அன்றைக்கி வந்து ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று வாங்கிக்கிறீங்க. சரிங்களா? வெண் பூசணிக்காய் ஒன்று வாங்கி முறையாக வந்து அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த வெண் பூசணிக்காயை அதற்கு மேலே வந்து நீங்கள் சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதற்குள்ளே வந்து கட்டிச்சாம்பிராணி, படிகாரம், அஞ்சனக்கல், கல்லுப்பு, கட்டுக்குடி சாறு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளரிக்கன் மூலிகை விதை இருக்குது இல்லைங்களா, மூலிகை விதை, அது கூடயே அழிஞ்சி விதை, இது எல்லாத்தையும் முறையாக நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி பண்ணி நீங்கள் வந்து சூரணை மாதிரி செஞ்சுக்கணும். சரிங்களா? சூரணம் அப்படிங்கிறது பவுட்ரு மாதிரி செஞ்சுக்கணும். பவுட்ரு மாதிரி செய்து இதை வந்து முறையாக என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கூட வந்து நல்லா சுத்தமான கற்பூர தைலம், அதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த கற்பூர தைலம் வந்து நீங்கள் சிறிதளவு விட்டு நல்லா மெழுகு பதம் வர மாதிரி நல்லா பண்ணி இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வெண் பூசணிக்காய்க்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து நீங்கள் அந்த இது மாதிரி சீல் மாதிரி செஞ்சு அதை வந்துட்டு நீங்கள் மூடிடணும். முடிஞ்சால் அது கூட வந்து காணிக்கும் கூட வைக்கலாம். ஒரு சிலர் வந்து காணிக்கும் கூட வைப்பாங்க. ரூ. 1 அந்த மாதிரிலாம் காணிக்கும் கூட வைக்கலாம். அது உங்களுடைய பிரியம். அந்த மாதிரி வச்சு அதை வந்துட்டு நீங்கள் மூடிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் இந்த பீடம் வந்து அமைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் தலவாழை இலை விரிச்சுக்கணும். தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி கொட்டிக்கணும். பச்சரிசி கொட்டிக்கிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை அந்த பூசணிக்காய் மேலே வந்து கருப்பு கலர் மார்க்கரில் வரைஞ்சிக்கிறீங்க. கருப்பு கலர் மார்க்கரில் வரைஞ்சி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் வந்து தலைமாற்றி எழுதணும். அந்த மாதிரி தலைமாற்றி எழுதி இதை வந்து அந்த பச்சரிசி மேலே வச்சுக்கிட்டு முறையாக அதற்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மண் அகல் விளக்கில் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு முறையாக இதற்குண்டான பாடையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 ஒரு உச்சாரணம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து மந்திர உச்சாரணம் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த வெண் பூசணிக்காய் எடுத்துகிட்டு போய் யார் பாதிக்கப்பட்ட நபர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தெற்கு பக்கமாக, சரிங்களா, வீட்டுக்கு வெளியே தான் உட்கார வைக்கணும். தெற்கு பக்கமாக பார்த்த மாதிரி உட்கார வச்சு அவருடைய தலையை அதாவது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், சரிங்களா, அவருடைய தலையை வந்து அந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கணும். அந்த மாதிரி சுற்றி முறையாக இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தண்ணி இல்லாத இந்த பாலுங்கிணறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியே இருக்காது அந்த கிணத்துல, அந்த கிணத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திரும்பி பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலைக்கு மேலே அதற்குள்ளே வந்து விழுகிற மாதிரி தூக்கி வீசிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்றுக்கணும். சரிங்களா? பக்கத்தில் போய் நின்று வீசக்கூடாது. ஏன்னா அது வெளியே போகிறப்போ உங்களையும் சேர்த்து இழுத்து விட்டு போயிடும். அதனால் இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து நல்லா வந்து அனுபவமிக்கிற ஆளுங்க செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று உங்களுடைய தலைக்கு மேலே தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி வீசிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துடணும். திரும்பி பார்க்காம வந்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் முடிஞ்சால் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், குருமார்கள், யோகிகள், ரிஷிகள், சித்தர்கள் எல்லாத்துக்கும் முறையாக வந்துட்டு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு வீட்டில் வந்து சின்னதாக ஒரு பூஜையை போட்டு நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே இந்த வசியக்கட்டில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து மிக விரைவில் அவராக மீண்டு வர்றது கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க குருவே.